வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இந்த கேர் கிவர் சப்போர்ட் சீரீஸில் போன எபிசோடில் டிமென்ஷியா பேஷண்ட்ஸோட கேர் கிவர்ஸுக்கு நாம் என்ன மாதிரியெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் டாக்டர். அதே மாதிரி இன்னொரு கிரிட்டிக்கல் ஏரியா என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ். ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸுக்கும் நிறைய கேர் கொடுக்க வேண்டியது இருக்குது. கேர் கிவரும் அந்த கேர் கொடுக்குற ப்ராசஸில் நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டோட கேர் கிவர்ஸோட டைனமிக்ஸ் என்ன டாக்டர்? சரி, நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதுல என்ன மாதிரி டிசபிலிட்டி வரும்னு சொன்னாதான் நம்மளுக்கு எப்படி கேர் கொடுக்கறதுங்கிறது தெரியும். ஸ்ட்ரோக்லயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் இருக்கு. ஒரு ஸ்ட்ரோக் வந்து பிளட் சப்ளை கட் ஆஃப் ஆகிறதுனால வருது, ஒன்னொன்னு ஹெமரேஜ் ஆகிறதுனால வருது. இது ரெண்டு எப்படியா இருந்தாலும் ஸ்ட்ரோக்குங்கிறது உடம்ப பாதிக்கிறச்ச ஒரு பக்கம் பாதிக்கலாம், பக்கவாதம்னு சொல்றோம். ஒரு பக்கம் செயல் எழுந்து போகலாம். ரைட் சைட் ஸ்ட்ரோக்னா ரைட் கை கால் வராது, ரைட் ஃபேஸ் கோன்லாம் இருக்கும். லெஃப்ட் சைட் ஸ்ட்ரோக்னா அதே மாதிரி லெஃப்ட் சைட். இது ரைட் சைட் ஸ்ட்ரோக்ல என்ன இம்பார்ட்டன்ட்னா அவங்களுக்கு பேச்சு ஒவ்வொரு சமயம் வராம இருக்கலாம், பேசுறத புரிஞ்சுக்காம இருக்கலாம், பேச முடியாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாது. சரி, அக்யூட் ஃபேஸ் ஸ்ட்ரோக்கு ஒரு 5 நாள்ல இருந்து 7 நாள் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. அப்புறம் கூட்டிட்டு வராங்க, வீட்டுல பெட்ல வச்சுன்னு பாத்துக்கணும். இதுல என்னென்ன சேலஞ்சஸ்? ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறதுல இருந்து எல்லாமே கிளீனிங், பர்சனல் ஹைஜீன் பார்த்துக்கிறது இஸ் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். இவங்களை திருப்பி வச்சு கிளீன் பண்ணி ஒரு பெட் பாத் கொடுத்து தலையை சீவிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்கு யூ நீட் சப்போர்ட். ஒருத்தரால பண்ணவே முடியாது ஒரு சிக் பேஷண்ட். ஏன்னா இவங்களுக்கு கோஆப்ரேட்டே பண்ணாது, அந்த சைட் ஆஃப் த பாடி ஆக்ஷனே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறச்சு அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் இருந்தாதான் அவங்கள கொஞ்சம் நீட்டா அவங்க ஹைஜீனிக்கா வச்சுக்க முடியும். அப்போ ஏதாவது இன்ஃபெக்ஷன், யூரின் இன்ஃபெக்ஷன், பாக்கி இன்ஃபெக்ஷன்லாம் வராம, பெட் சோர் வராம பாத்துக்கிறதுக்கு. ஸோ அப்போ பெட்லேயே இருக்காங்கன்னா அதர் கேட்ஜெட்ஸ் வில் பி நீடட். வி ஹேவ் டு கெட் அ அப்ராப்ரியேட் காட், வேற ஹைட் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி, தலையை தூக்குற மாதிரி இருக்கும், காலை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறச்ச கொஞ்சம் ஃபீடிங், நம்மள குனிஞ்சு தூக்கி நம்மளுக்கு முதுகு வலி வரும். அந்த மாதிரி இருக்கிறச்ச அந்த காட் அட்ஜஸ்ட் பண்ணாக்க தலையை கொஞ்சம் தூக்கித்தரா கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு சௌரியமா இருக்கும். இது சாப்பாடு முழுங்க முடியாதவங்களுக்கு டியூப்ல இருப்பாங்க, டியூப் ஃபீட்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கிறச்ச அந்த டியூப்ல எப்படி கொடுக்கறது, எவ்வளவு நேரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கறது, என்ன மாதிரி கொடுக்கறது, அதெல்லாம் கத்துட்டு கேர் கிவர் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ஈஸி கிடையாது, பட் இட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். வி கேன் லேர்ன். மனசு இருக்கணும் இதெல்லாம் கத்துட்டு கொடுக்கறதுக்கு. இந்த ஸ்ட்ரோக் இருக்கச்சு பேச முடியல, அவங்களுக்கு கையும் வரல, பேசவும் முடியலன்னா எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? எனக்கு ஒரு பேஷண்ட் இப்படியே பண்ணுவார், இங்க வந்துட்டு அப்படின்னா எப்படி இருக்கீங்க, நான் அது ரொம்ப நாள் கழிச்சு புரிஞ்சிருந்தது. அவருக்கு நடையெல்லாம் சரியா போயிடுச்சு, பேச்சே வரல. ஸோ அவரோட கம்யூனிகேஷன் எல்லாமே ஆக்ஷன்ல தான் இருக்கும். அவர் வந்து இப்படி எப்படின்னா நம்ம தண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி நம்ம கத்துக்கணும். கேரர் வந்து அவர் பாடி லாங்குவேஜ்லேருந்து அவருக்கு என்ன வேணுங்கிறத ஒரு மாதிரி கத்துண்டு மேனேஜ் பண்ணலாம். இன்னொரு பேஷண்ட் என்ன பண்ணுவாருன்னா வீட்டில் இருக்கவங்க யாரு கூட பேச மாட்டாரு, அலெக்சாவோட பேசுவார் பாட்டு வைக்க சொல்றதுக்கு. அப்போ வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க, நாங்க இவ்வளோ பேசுறது இல்லை, அந்த அலெக்சால பாட்டு வைக்க ஒண்டி சொல்றாரு. அவருக்கு அந்த சேனல் ஒண்டி ஒர்க் பண்றது, பாக்கி ஒர்க் பண்ணல. சரி, இப்ப பேச்சு வராத இருக்கவங்க கூட ஒவ்வொரு சமயம் பாட்டு பாடுவாங்க, ஸ்லோகம் சொல்லுவாங்க. தட் இஸ் இன் a different part of the brain. That need not be in the same place where the stroke is affected. பாட்டு பாடுறது is in a different part of the brain. Stroke affect ஆனது வேற இடம். Speech and music can be different. ஸோ இது மாதிரி இருக்கிறச்ச அவங்களோட எப்படி சரி பண்ணிக்கணும்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஃபீடிங்லாம் ஃபர்ஸ்ட் டியூப் தான் அதில் கொடுக்க கற்றுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாயில கொடுக்கறதுக்கு கற்றுக்கிறது, வாயை கிளீன் பண்ணுறது சிம்பிளாக இருக்கும். பட் மவுத் கிளீன் பண்ணலைன்னா புண்ணாயிடும், வாய் ஒரே ஸ்மெல்லாக இருக்கும், கிட்டக்க யாருமே போக முடியாது. ஸோ பாடி கிளீனிங், மவுத் கிளீனிங் இதெல்லாம் டெய்லி ரொட்டீனாக வச்சுக்கணும். அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, வலிக்கும், கையெல்லாம் ஸ்டிஃப் ஆயிடுச்சுன்னா நகரவே விட மாட்டாங்க. அப்படியே கை இப்படி ஆயிடுச்சுனாக்க ஒரு ட்ரெஸ் கூட போட முடியாது. ஒவ்வொரு சமயம் வந்து கை இப்படி ஆயிடும், ஒரு கை ஸ்டிஃப்னஸ்ல இப்படி ஆயிட்டு நகெல்லாம் உள்ள குத்தி புண்ணாயிடும். அந்த மாதிரி இருந்துச்சு சொல்லுவோம், ஒரு டவல் ஏதாவது மடிச்சு கைக்குள்ள கொடுத்துட்டு வைங்க. அதுக்கெல்லாம் வேற ட்ரீட்மெண்ட் இருக்கு. நான் அந்த ஆஸ்பெக்ட் போல நான் இருக்கிறத சொல்றேன் இப்ப. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ், நெயில் கட் பண்றது, எவ்ரிதிங் இஸ் ஒர்க். நம்ம நினைக்கிறோம் என்ன பெருசா இருக்கு, இவங்களுக்கு என்ன குளிப்பாட்டிட்டு ஒரு சாப்பாடு கொடுத்தா முடிஞ்சு போயிடுச்சுன்னு. அப்படி கிடையாது. அவங்களுக்கு பிசியோதெரப்பி பண்ணணும், பெட் சோர் வராம பீரியாடிக்கலா டேர்ன் பண்ணணும். ஒன்ஸ் இன் 2 hours ஆகுது டேர்ன் பண்ணி வைக்கணும், ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு. அவங்க ஒரு சைடாவே படுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த சைடு ஒரு சைடு ஒர்க் பண்ணலைன்னா ஆப்போசிட் சைடு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. திருப்பி விடுறது, காலை தூக்கி போட்டு விடுறதுலேருந்து எல்லாம் நம்ம பண்ணினா தான் அவங்களுக்கு பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்குச்சு. பிளஸ் அவங்களுக்கு யூரின் மோஷன் வந்து சொல்ல மாட்டாங்க, ஒரு டைப்பர் வைக்கணும், அதை கிளீன் பண்ணணும், இல்லை யூரினுக்கு டியூப் போட்டிருந்தா அதுக்கு பீரியாடிக்கலா அதுக்கு கேர் கொடுக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம நர்சிங் ஹெல்ப் வேணும்.
அது ஒரு பீரியாடிக்கலாக யாராவது ஹாஸ்பிட்டல் இருந்தாவது ஒரு நர்ஸையாவது வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு செக் பண்ணிட்டாவது போக சொல்றதுக்கு. இப்போ நிறைய பேர் இருக்காங்க ஹவுஸ் விசிட் பண்றதுக்கு, டாக்டர் நர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்கள வச்சுட்டு வீட்டில் யாரும் டாக்டர்ஸ் இல்லைன்னா இது பார்த்துக்கிறதுக்கு அவங்களாவது வந்து இவங்க பண்றது கரெக்டான்னு பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து இது ஃபிசியோதெரபிஸ்ட்டை வர சொல்லி ஃபிசியோதெரப்பி பண்ணணும். நான் சொல்றேன் இது எல்லாத்துக்கும் காசு நிறைய செலவாகும். ஒரு தெரபிஸ்ட் வந்துட்டு போனா இட் வில் பி எனிவேர் பிட்வீன் 500 to 1000 rupees per day. ஸோ ஒரு மாசத்துக்கு கணக்கு பண்ணிக்கோங்க, இதுவே 30,000 ரூபாய். ஒரு நர்சிங் போட்டாக்க இட் இஸ் எனிவேர் பிட்வீன் 30,000 to 50,000 rupees. ஒரு நர்ஸு, ஒரு கேரரும், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் போட்டால் 80,000 rupees. ப்ளஸ் வீட்டில் யாராவது இருக்கணும், அவங்க வேலைக்கு போகிறோம்னா அவங்க இன்கமும் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, இமோஷனல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்கு கூட பிறந்தவங்க டெஃபினட்டாக ஹெல்ப்க்கு வரணும். இவங்க கேட்கணும், இந்த மாதிரி கேட்கணும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, அம்மாக்கோ அப்பாக்கோ இப்படி இருக்கு, யூ ஸ்டெப் இன் அண்ட் டூ. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, என்னால் வந்து பண்ண முடியாது, நான் காசு கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு ஆளை போட்டு விடுறேன், எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறேன். அந்த மாதிரியாவது பண்ணுறதுக்கு ரெடியாக ஒரு மென்டல் ஆட்டிடியூட் இருக்கணும். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிறதுல இருந்து ஒரு விஷயம் புரியப்படுது. அது என்னென்னா, இப்போ டிமென்ஷியா பேஷண்ட்ஸ் அப்படின்னா அவங்க வந்து வயதானவர்களாகவே இருப்பாங்க, மேக்ஸிமம் வயதானவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது மிடில் ஏஜ்லேயே வரும் இல்லைங்களா? அப்போ ஸ்ட்ரோக்கில் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு மென்டல் அவேர்னஸ் இருக்கும். ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸுக்கு தனக்கு என்ன நடக்குது அப்படின்ற மென்டல் அவேர்னஸ் இருக்கும். டிமென்ஷியா பேஷண்ட்ஸுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. பட் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும் இல்லைங்களா? இதனால கேர் கிவர்ஸுக்கும் பேஷண்ட்ஸுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வருமா? தாராளமா. ஸ்ட்ரோக்லேயே ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் இருக்கு. அதுல வந்து வெர்னிகேஸ் அஃபேசியாமோ, அவங்களுக்கு நம்ம சொல்றது புரியாது, அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியாது. அவங்க பிரவுன் சொல்றதுக்கு பதில் பிரில்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு கோவம் வரும், நம்மளுக்கு புரியலையேன்னு. அந்த மாதிரி ஒரு வேர்டே இருக்காது, நான்சென்சிக்கல் வேர்ட்ஸ் இருக்கும். அது ஒரு பார்ட் ஆஃப் இட், அது தனியா விட்டுறேன். இப்போ இவங்களுக்கு முடியாம இருக்கிறச்சே இவங்க கூப்பிடுவாங்க, நம்ம உடனே ஆன்சர் பண்ணலைன்னா கோவம் வரும். இப்போ நான் யூஸ்லெஸ் ஆயிட்டேன், எனக்கு வந்து யாருமே கேர் பண்றது இல்லை, ஏன்னா நான் இப்போ சம்பாதிக்கிறது கிடையாது. ஸோ எனக்கு என்ன, இப்போ என்ன பாட்டுக்கு ஒரு மூலையில போட்டுட்டு எல்லாரும் போயிடுறீங்க, நான் என்ன பண்றேன்னு யாருமே பார்த்துக்கிறது இல்லை, யாரும் வந்து பேசுறது இல்லை, பேர பசங்க என்கிட்ட வர்றது கிடையாது. இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஏர்லியர் அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்களை சீக்கிரம் நடக்க வச்சாக்கியாது உண்டு. நடந்தா கூட கை வராமல் இருக்குச்சு, they go in for depression, எஸ்பெஷலி ரைட் ஹேண்ட் வரலைன்னா எல்லாம் கேட்க வேண்டியிருக்கு இன்னொருத்தர்கிட்ட. நான் சொல்லுவேன், அதுக்கு நம்மளே ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து சாப்பாடை கொடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஸ்பூனில் கூட சாப்பிட்டுக்கலாம். நாட் நெசசரி ஹேண்டில் தான் ரைட்டில் தான் சாப்பிடணும்னு. அது நம்மளும், அதாவது பேஷண்ட் ப்ளஸ் த கேரர் ப்ளஸ் த டாக்டர் ஹேவ் டு கம் டு சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு தட் ப்ராப்ளம் கேன் பி ஓவர் கம். அது ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பிலாம் கொஞ்சம் ஹெல்ப் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு நடக்க முடியலைன்னா ஒரு ஸ்பிளிண்ட் மாதிரி இருக்குது, அதை போட்டு கேஜெட்ஸ்லாம் இருக்குது, அதை போட்டு நடக்க வைக்கலாம். ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுத்து நடக்க வைக்கலாம். ஒரு எப்படி பிடிச்சிட்டு நடந்தா சரியா இருக்கும். ஒரு வாக்கர் இருக்கு, வேற வீல் சேரே இருக்கு, ஆட்டோமேட்டட் வீல் சேர்ஸ் அதர் வேர் தே கேன் யூஸ் a left hand to manipulate and go to different parts of the house, to go to the toilet. எழுந்துக்க முடியலன்னா கூட appropriate wheel chairs are available where toilet needs can be taken care of. They can clean themselves. Toilets are different types of toilets are available. ஹேண்ட் இல்லைன்னா கூட ரிமோட்ல ப்ரெஸ் பண்ணிட்டு கிளீன் பண்றதுக்கெல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் தெரிஞ்சுட்டு பண்ணிக்கணும். டாக்டர், ஒரு பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரோக்கை வந்து ஸ்ட்ரோக்கால் ஏற்பட்ட பாதிப்புகளை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும், ஒரு வகையில் க்யூர் கூட பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ரோக்கை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் டாக்டர்? ஓகே, அது வந்து இட்ஸ் வெரி வேரியபிள். எந்த பார்ட் ஆஃப் த பிரெயினில் எஃபெக்ட் ஆயிருக்குன்னு, எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பொறுத்து இருக்கு அது ரிவர்சிபிளாக இல்லையான்னு. ஆஃப் லேட் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸில் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் இந்தியா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக்ஸ் வந்து சரியாயிடுறது கொஞ்சம் டைம் எடுத்துட்டு. நார்மலாக ஃபர்ஸ்ட் 1 week to 10 days இஸ் a வெரி கிரிட்டிக்கல் பீரியட் ஃபார் ஸ்ட்ரோக். அந்த சமயத்தில் ஸ்ட்ரோக்கோட தன்மை ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஃபர்ஸ்ட் 1 monthல ஸ்ட்ரோக் திருப்பி வரத்துக்கும் சான்ஸ் உண்டு. இப்போ ஒரு ஒண்ணுமே மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்கன்னா ஒரு 2 weeks கொஞ்சமா மூமெண்ட் வர ஆரம்பிக்கலாம். ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறதுலேருந்து கொஞ்சமா இப்படி இப்படி கூப்பிடுற மாதிரி வர ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சமா கை தூக்குறது வரலாம், பேசுறது வரலாம், முழுங்கிறது வரலாம். நார்மலா 2 months to 6 months ரெக்கவரி பீரியட். அதுக்கப்புறம் இருக்கிற ரெக்கவரி 6 months to 2 years ரெக்கவரியோட ரேட் குறையும்.
ஜென்ரலாக எண்ட் ஆஃப் 2 years என்ன இருக்கும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஹேவிங் செட் தட் அதுக்கப்புறம் ரெக்கவரே ஆக மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ நிறைய மொடாலிட்டிஸ் வந்திருக்கு, ஃபிசியோதெரப்பி, பயோ ஃபீட்பேக் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் வச்சுன்னு நம்ம இது ட்ரை பண்ணினோம்னா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சான்ஸ் இருக்குது. டாக்டர், நம்ம பூங்காற்று சேனலை நிறைய சீனியர் சிட்டிசன்ஸும் பேஷண்ட்ஸும் பார்க்குறாங்க. அந்த வகையில் இந்த வீடியோவை பார்க்குற ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும் டாக்டர்? ஸ்ட்ரோக் வந்துடுதுன்னு அவங்க அப்படியே இருந்துடக்கூடாது டிப்ரெஸ் ஆகி. அதுலேருந்து எப்படி வெளியில் வருதுங்கிறது, சரி வந்தாச்சு, தொந்தரவு வந்தாச்சு, இதுலேருந்து எப்படி வெளியில் வரணுங்கிறத நம்ம பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரீட்மெண்ட்டு, மெடிகேஷன்ஸ், கேரிங் இருக்கணும், ஃபிசியோதெரப்பி பண்ணணும், டாக்டர்ஸ் அட்வைஸை ஃபாலோ பண்ணணும். இதே மாதிரி உட்காந்துட்டு கூடாது. எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், என்னென்ன ஆக்டிவிட்டியை வேற மாதிரி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கலான் இருக்கு. இப்போ ஒரு பென் எடுக்கணும்னா இப்படிதான் எடுக்கணும்னு இல்லை, எனக்கு அப்படி வரலன்னா நான் இப்படி போய் கூட இப்படி எடுக்கலாம். அது தப்பு கிடையாது. நம்ம ஒர்க் நம்ம பண்றது, சைன் பண்ண வராது. ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் வரும். ஒரு புக்கை வச்சுன்னு எழுதலாம், அவங்க அட்லீஸ்ட் சிக்னேச்சர் ஒரு பேங்க்ல போய் சைன் பண்ணிட்டு வரதுக்கு. இல்லைன்னா அஃப்கோர்ஸ் தே கேன் கெட் அ லெட்டர் ஃப்ரம் த டாக்டர், இந்த மாதிரி சைன் பண்ண வரல, ஸோ தம் இம்ப்ரெஷன் அட்டஸ்ட் பண்ணி கூட அது பண்ணிக்கிறதுக்கு இருக்கு. அந்த மாதிரி பட் நம்மளும் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த வீடியோவை பார்க்குற ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸோட கேர் கிவர்ஸுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் தரீங்க டாக்டர்? டிமென்ஷியாவோட கேர் கிவிங் வேற. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு அதுவாது புரியும், இவங்களுக்கு தெரியாம பண்றாங்க. ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு கான்சியஸா இருந்துட்டு எல்லாம் தெரிஞ்சு கூப்பிடுறச்ச இவங்க ஒரு பதில் சொல்லலைன்னா அவங்களுக்கு கோவம் வரும். இப்ப என்ன சொல்லுவாங்க, நீ இப்படியே பெட்டோடையே இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறியோ தெரியாதுன்றவாங்க கேர் கிவர். ஒரு எல்லாரும் மனுஷங்க தானே, ஒரு வெறுப்புல ஒரு வாயில வார்த்தை விட்டுட்டாங்கன்னா அது இவங்கள ரொம்ப பாதிக்கும். அப்புறம் அவங்களுக்கும் பாதிக்கும். ஐயோ என்னடாப்பா அம்மாவையும் அப்பாவையும் இந்த மாதிரி சொல்லிட்டோமே, நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு குழந்தைய இந்த மாதிரி வந்தா விடுவோமா, அம்மா அப்பாவை இப்படி சொல்லக்கூடாதுன்னு அப்புறம் அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க முடிகிற மட்டும் பண்ணுவாங்க. முடியாத கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அவ்வளோதானே நம்ம பண்ண முடியும். சர்டன் திங்ஸ் ஆர் பியாண்ட் அஸ். அவங்க சரியாகாம இருக்க டெய்லி பார்த்துக்கிறது அவங்களுக்கும். நான் டிமென்ஷியா பேஷண்ட் சொன்ன மாதிரி இது ரொம்ப கஷ்டம். எனக்கு எங்கள் அம்மாவே ஸ்ட்ரோக்கோடு இருந்தாங்க. இது நான் சொல்றது திஸ் வாஸ் இன் ஏர்லி 90s. அப்போ இவ்வளோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை. அவங்க பெட்டர் ஆகிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கை வரவே இல்லை. பட் நான் அவங்ககிட்டேருந்து ரொம்ப நிறைய கற்றுட்டேன். நாட் ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ டாட்டர். ஸோ இட் ஹெல்ப் மை பேஷன்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்லேயே பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள ஒருத்தர் பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாக்கா அவங்களே குளிக்க கூட குளிச்சுப்பாங்க. இந்த கை வராதனால ட்ரெஸ் ஒண்டி யாராவது போட்டு விடணும், தலை சீவி விடணும். பாக்கி எல்லாம் அவங்களே இந்த கையிலேயே சாப்பிட்டுப்பாங்க. எல்லாம் கரெக்டாக பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. வாஷிங்க்கு பண்ணுறதுக்கு எல்லாமே வச்சுட்டு அவங்க வேலையை முடிஞ்ச மட்டும் அவங்களே பண்ணிப்பாங்க. ஷி வில் கீப் ஹர் செல்ஃப் வெரி மச் எங்கேஜ். ஒரு ரேடியோ வச்சுட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் சொல்றது 90s, நாட் வித் பிரசன்ட் செல்ஃபோன் ஜெனரேஷன். ஆமா, அவங்க 2016 இருந்துட்டாங்க, 2018 அது 90s வந்தது. மோர் தென் 20 years அவங்க ஸ்ட்ரோக்கோட இருந்தாங்க. பட் எல்லாமே அவங்க பண்ணிப்பாங்க. அவங்க சேர்ஃபுல்லா இருப்பாங்க. நான் என் பேஷண்ட் யாராவது சொல்ல பாருங்க, எங்க அம்மா இப்படி இருக்காங்க, சேர்ஃபுல்லா இருக்காங்க, நீங்க யோசிங்க, இதெல்லாம் பண்ணிக்க முடியும். நான் பிசியோதெரபி, நான் டாக்டரை, நான் நியூராலஜிஸ்ட் ஆகி தான் எங்க அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்தது. அங்கேயே தான் இருந்தேன், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல் ஃபிளெஜ் ஸ்ட்ரோக் ஆச்சு. இது நம்மளுக்கு மேல ஏதோ கடவுள் இருக்காரு, என்னமோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இவ்வளவுதான் நம்மளுக்கு சரி பண்ண முடியும். ஸோ அதுல இருக்கிறதுல பாசிட்டிவ் எடுத்துட்டு அவங்க அது பாசிட்டிவ் எடுத்துட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களே பேங்க்குக்கு போயிட்டு வருவாங்க, அவங்களே இந்த கையில சைன் பண்ணுவாங்க, எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. முடிஞ்ச மட்டும் அவங்களே பண்ணிப்பாங்க. Last 9 months she had a recurrent stroke and she became totally dependent. பட் அது மட்டும் அவங்க காரியம் அவங்களே பண்ணிப்பாங்க in the bed. டாக்டர், நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. அது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரோக் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரோக் பேஷண்ட்டோட கேர் கிவராக இருக்கட்டும், அவங்க மனசை விட்டுறக்கூடாது, மனோதிடத்தை அவங்க எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாதுங்கிறது தெளிவாக புரியுது. பாசிட்டிவாக யோசிக்கணும். தேங்க்யூ டாக்டர். இந்த வீடியோவை பார்க்குறவங்க அவங்க ஸ்ட்ரோக் பேஷண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஸ்ட்ரோக் பேஷண்ட்டோட கேர் கிவர்ஸாக இருக்கட்டும், அவங்க எந்த அளவுக்கு மென்டலி டஃப்பாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையும் ஒரு கைடன்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் டாக்டர். மிக்க நன்றி. தேங்க்யூ. இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும்னு நம்புகிறேன். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.